மனிதர்களுக்கு மாதவிடாய் அப்படின்னு சொல்லி ஒன்று நடக்குது. அப்போது பிற பாலூட்டிகளுக்கு என்ன நடக்கும், பறவைகளுக்கு என்ன நடக்கும், இது எல்லாமே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். இன்றைக்கி நிறைய தகவல்களோட இன்றைக்கி அதை தெரிஞ்சுக்கலாம். மனிதர்கள்கிட்ட மாதவிடாய் அப்படிங்கிறது பெண்கள் இனப்பெருக்க வயது அடைஞ்ச பின்னாடி ஒவ்வொரு முறையும் கருத்தரிக்க ஒரு வாய்ப்பு வரும். அதாவது கர்ப்பப்பைக்குள்ள ஒரு படலம் போன்ற ஒரு அமைப்பு தோன்றும் மாதம். இந்த படலத்தின் பேர் எண்டோமெட்ரியம்னு சொல்லுவாங்க. இதனுடைய வேலை கருமுட்டையை பாதுகாக்கிறது. ஒவ்வொரு மாதமுமே சினைப்பையிலிருந்து ஒரு கருமுட்டை வெளிவரும். இந்த கருமுட்டை இந்த எண்டோமெட்ரியத்துக்குள்ளே, கர்ப்பப்பைக்குள்ளே எண்டோமெட்ரியத்தில் போய் உட்காரும். இந்த எண்டோமெட்ரியம் இதுக்கு ஒரு மெத்தை போல ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். நம்ம மனிதர்களுடைய செல்கள் எல்லாமே நம்ம வெறும் கண்ணால் பார்க்க முடியாது, அவ்வளவு சிறுசாக இருக்கும். ஆனால் பெண்ணினுடைய இந்த ஒரு செல், அதாவது கருமுட்டை, இது ஒரு செல், இந்த மட்டும் நம்ம வெறும் கண்ணால் பார்க்க முடியும். ஒரு சின்ன மண் துகள் போல இருக்கும். இந்த நிலையில் ஒரு இணைவு ஏற்பட்டு விந்தணுக்கள் வந்துச்சு அப்படின்னா, இந்த கருமுட்டையை தொலைச்சி உள்ளே போயிடுச்சு அப்படின்னா அது உயிர் பெற ஆரம்பிக்கும். அதை எம்பிரியோன்னு சொல்லுவாங்க. இந்த எம்பிரியோவுக்கு ஆரம்ப காலகட்ட வளர்ச்சி நிலைக்கு இந்த எண்டோமெட்ரியம் பயன்படும். ஒருவேளை இணைவு நடக்கலை, விந்தணுக்கள் வரலை அப்படின்னா இந்த கருமுட்டையும் சரி, இந்த எண்டோமெட்ரியமும் சரி, ரெண்டுமே சிதைஞ்சு இரத்தப்போக்காக வெளியேறிடும். இதுதான் மாதவிடாயின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மறுபடியும் அடுத்த மாதம் வந்தோடனே மறுபடியும் புதுசாக எண்டோமெட்ரியம் உருவாகும். மறுபடியும் அடுத்த ஒரு கருமுட்டை வரும். மறுபடியும் விந்தணுக்கள் வந்துச்சு அப்படின்னா அது கருவுற ஆரம்பிக்கும். இல்லை அப்படின்னா மறுபடியும் சிதைஞ்சு இரத்தமாக வெளியேறிடும். மறுபடியும் இதே மாதிரி நடக்கும். இதுதான் மாதவிடாய் சுழற்சி அப்படின்னு சொல்லுவோம். சரி, இது மனிதர்களுக்கு. மற்ற விலங்குகள், மற்ற பாலூட்டிகளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, மாதவிடாய் சுழற்சி அப்படிங்கிறது மனுஷர்களுக்கு மட்டும் இல்லாமல் ஒரு சில பாலூட்டிகளுக்குமே வரும். அதாவது குரங்குகளுக்கு, ஒரு சில வகையான குரங்குகள், எடுத்துக்காட்டுக்கு கொரிலா, சிம்பன்சி, பப்புன், இந்த மாதிரி குரங்குகளுக்கு மாதவிடாய் சுழற்சி வரும். அது மட்டும் இல்லாமல் எலியினுடைய ஒரு சில வகைகளுக்கும், வவ்வால்களோட ஒரு சில வகைகளுக்குமே மாதவிடாய் சுழற்சி இந்த மாதிரி ஏற்படும். மற்ற பாலூட்டிகளுக்கு எல்லாமே ஹீட் அப்படின்னு சொல்லி ஈஸ்ட்ரஸ் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹீட்டுக்கு வரும். இந்த காலகட்டத்தில் இணைவு நடந்தால் மட்டும்தான் அது குட்டிகளை போடும். இல்லை அப்படின்னா அங்கே இனப்பெருக்கமே நடக்காது. அதாவது இப்போ நாய்களுக்கு எடுத்துக்கிட்டால் வருஷத்துக்கு 2 தடவை, மாடுகளுக்கு எடுத்துக்கிட்டால் வருஷத்துக்கு நிறையா தடவை இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட 21 நாளைக்கு ஒரு தடவை அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒவ்வொரு விலங்குகளுக்குமே ஹீட்டுக்கு வர்றது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இதனுடைய கருமுட்டை உருவாகி அதே மாதிரி எண்டோமெட்ரியத்தில் போய் அதை உட்காந்துக்கிறோம். அந்த நேரத்தில் இணைவு நடந்து விந்தணுக்கள் உள்ளே வந்துடுச்சு அப்படின்னா அது கரு வளர்ச்சி பெற ஆரம்பிக்கும், எம்பிரியோவாக மாற ஆரம்பிக்கும். அந்த எம்பிரியோவுக்கு எண்டோமெட்ரியம் ஒரு பாதுகாப்பு கொடுக்கும். ஆரம்ப கட்ட வளர்ச்சி நிலைக்கு ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே கொடுக்கும். ஒருவேளை அந்த ஹீட் பீரியடில் இணைவு நடக்கலை அப்படின்னா இந்த மற்ற பாலூட்டிகளுக்கு எல்லாத்துக்குமே அந்த எண்டோமெட்ரியம் உறிஞ்சப்பட்டு விடும். அதாவது அதனுடைய உடலாலேயும் மறுபடியும் அதை திரும்ப எடுத்துக்கிற மாதிரி அதுவே உறிஞ்சிக்கும், இரத்தமாக வெளியேற்றாது. இதுதான் ஹீட்டுக்கு வர்றதுன்னு சொல்லுவாங்க. சரி, நாய்களுக்கு ஹீட்டுக்கு அந்த கால நேரங்களில் சின்னதாக ஒரு இரத்த கசிவு ஏற்படும். ஆனால் இது மாதவிடாய் சுழற்சி கிடையாது. சரி, பறவைகளுக்கு வருவோம். மனிதர்கள் பிற பாலூட்டிகளுக்கு கூட ஒரு சில ஒற்றுமைகள் இருக்குது, ஒரு சில இடத்துல வேற்றுமைகள் இருக்குது. ஆனால் பறவைகளுக்கு மொத்தமாகவே வேறு. இனப்பெருக்கம் காலம் வந்த பின்னாடி பறவைகளுக்கு மஞ்சள் கரு உருவாகும். இந்த மஞ்சள் கருவானது ஒரு பாதையை நோக்கி போயிட்டே இருக்கும். போயிட்டு இருக்கும்போது அங்கே விந்தணுக்கள் சேமித்து வைக்கப்பட்ட இடம் இருக்கும். அங்கே விந்தணுக்கள் இருந்துச்சு அப்படின்னா இந்த மஞ்சள் கருவில் ஜெர்மினல் டிஸ்க் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பகுதி இருக்கும். அந்த இடத்துல போய் இந்த விந்தணுக்கள் போய் சேர்ந்துடும். அதன் பின்னாடி தான் இதன் மேலே வெள்ளைக்கரு உருவாகும். அதன் பின்னாடி அது மேலே ஓடு உருவாகும், வெளியே வந்துடும். ஒவ்வொரு பறவைகளுக்குமே இந்த விந்தணுக்கள் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி இந்த மஞ்சள் கரு உருவாகும், அடுத்து வெள்ளைக்கரு உருவாகும், அடுத்து அதன் மேலே ஓடு உருவாகும், அப்புறம் அது முட்டையாக வெளியே வந்துடும். இதே மாதிரி கரு உற்றாலும் சரி கரு உருவாட்டியும் சரி முட்டைகள் போட்டுக்கிட்டு தான் இருக்கும் பறவைகள். சரி, ஜெர்மினல் டிஸ்கில் போய் விந்தணுக்கள் வந்துருச்சு அப்படின்னா அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம பார்க்கக்கூடிய மஞ்சள் கரு இருக்குது பார்த்தீங்களா, அது குஞ்சு கிடையாது. வெள்ளைக்கருவுமே குஞ்சு கிடையாது.
இந்த மஞ்சள் கருவில் ஜெர்மினல் டிஸ்கில் இந்த விந்தணுக்கள் வந்துச்சுல்ல, அந்த இடம் தான் குஞ்சாக மாற ஆரம்பிக்கும். இந்த மஞ்சள் கரு அப்படிங்கிறது இந்த குஞ்சின் வளர்ச்சிக்காக உருவாக்கப்பட்ட ஒரு போஷாக்கு, அதாவது சத்துக்கள், விட்டமின்கள், மினரல்ஸ், புரதம், இது எல்லாமே கலந்த ஒரு பகுதி தான் இந்த மஞ்சள் கரு. இந்த மஞ்சள் கருவையும் வெள்ளைக்கரு வந்து புரோட்டீன், இதையும் சேர்த்து தான் எடுத்து அந்த குஞ்சானது வளர ஆரம்பிக்கும். இந்த வெள்ளைக்கருக்கு இன்னொரு வேலையும் இருக்குது. அதாவது ஏதாவது ஒரு அதிர்வு ஏற்பட்டுச்சுன்னா அந்த மஞ்சள் கருவுக்கு எந்த ஒரு பாதிப்புமே இல்லாமல் உள்ளே வச்சுக்கும். இப்போ பறவைகள் எல்லாமே ஒவ்வொரு முறையும் அடகாக்கும் பொழுது கொஞ்ச நேரத்துக்கு ஒருக்க அந்த முட்டையை திருப்பி வச்சு அடகாக்கும். இதே மாதிரி பண்ணும் பொழுது அந்த முட்டையினுடைய மஞ்சள் கருக்கு எந்த ஒரு அதிர்வும் ஏற்பட்டு பாதிப்பு உண்டாயிடக்கூடாதுன்றதுக்காக இந்த வெள்ளைக்கரு இந்த மஞ்சள் கருவை ஓட்டின் எந்த பகுதியிலையும் ஒட்ட விடாமல் பாதுகாப்பு கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் பாக்டீரியா மாதிரி சின்ன சின்ன நுண்ணுயிர்கள்லாம் ஓடு வழியாக உள்ளே வந்து இந்த மஞ்சள் கருக்கு பாதிப்பு கொடுத்துடக்கூடாதுன்னு பாதுகாக்கவும் செய்யும். இவ்வளோதான் இன்னைக்கு பதிவில். அதாவது மனிதர்களுக்கு இன்னும் ஒரு சில பாலூட்டிகளுக்கு மாதவிடாய் அப்படிங்கிறது இருக்குது. அதாவது எண்டோமெட்ரியம் வந்து ஒவ்வொரு மாதமேவும் சிதைந்து ரத்தமாக வெளியேறது தான் மாதவிடாய். விலங்குகளுக்கு அது கிடையாது. விலங்குகளுக்கு கருவூராட்டி அந்த எண்டோமெட்ரியம் வந்து விலங்குகள் உடலாலே உறிஞ்சப்பட்டு விடும். அப்புறம் பறவைகளுக்கு முற்றிலுமாக வேற, அதையும் முழுமையாக பார்த்தாச்சு.